கைஸ், இது வரைக்கும் இந்த கான்ஃபிளிக்ட்னால பாகிஸ்தான் சைடு என்னென்ன இழந்திருக்காங்க, இந்தியா என்னென்ன இழந்திருக்கு என்பதை பத்தி ஷார்ட்டா பார்க்க போறோம். இப்போ நான் இந்த வீடியோல சொல்ற தகவல்களும் நேத்து டிஜிஎம்ஓ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அபிஷியலா வெளியான தகவல்கள் தான். சோ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சுல மே 7ஆம் தேதி முதல் நாள், நம்ம டெரர் கேம்ப்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சோம்ல, அந்த தாக்குதல்ல மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 100 தீவிரவாதிகளோட இறப்பு மட்டும் இல்லாம ஹை வேல்யூ டெரரிஸ்டும் இறந்திருக்காங்க. யாருன்னா யூசுப் அசார், அப்துல் மாலிக் ராஃப், முதாசின் அகமத். இவங்கெல்லாம் யாருன்னா புல்வாமா அட்டாக்லயும் IC-814 ஹைஜாக் பண்ணாங்கல்ல, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல இன்வால்வ் ஆனவங்களாம். That we achieved total surprise, and those strikes across those 9 terror hubs left more than 100 terrorists killed, including high value targets such as Yusuf Azhar, Abdul Malik Rauf and Mudassir Ahmed that were involved in the hijack of IC-814 and the Pulwama blast. இதை தாண்டி மே 7ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள LOCல நடந்த கிராஸ் ஃபயரிங்ல 35ல இருந்து 40 மிலிட்டரி அபிஷியல்ஸ், பாகிஸ்தானோட மிலிட்டரி அபிஷியல்ஸ் இறந்ததா சொல்றாங்க. இதை தாண்டி நாம பாகிஸ்தானோட மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் அடிச்சோம், ஏர் பேசஸ் அடிச்சோம், அவங்களோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிச்சோம்ல, அதுல கொலாட்ரல் டேமேஜஸ்ல பாகிஸ்தானோட மிலிட்டரியை சேர்ந்தவங்க சில பேர் இறந்திருப்பாங்க. அதோட பாடி கவுண்ட் நம்ம கணக்கெடுக்க முடியாது, நம்ம கணக்கெடுக்க தேவையில்ல, அதை பாகிஸ்தான் கணக்கெடுக்கும்னு சொல்றாங்க. But suffice to say that whatever methods and whatever means we have chosen, it had the desired effects on the enemy targets. How many casualties? How many injuries? Well, to start with, our aim was not to inflict casualties, but in case there have been, it is for them to count. Our job is to hit the target, not to count the body bags. நம்ம சைடு என்ன இழந்திருக்கோம்னா, LOCல 5 சோல்ஜர்ஸ் இழந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சிவிலியன்ஸ் கொஞ்சம் பேரையும் இழந்திருக்கோம். In the end, I pay my solemn homage to my 5 fallen colleagues and brothers from the armed forces and civilians who have tragically lost their lives in Operation Sindoor. அண்ட் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்ல பார்த்த மாதிரி நமக்கு அவங்களோட மிலிட்டரி அடிக்கணும்ன்றது ஆசை கிடையாது, இன்டென்ஷனும் கிடையாது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவங்க நம்மோட சிவிலியன்ஸையும் மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸையும் அடிக்க ட்ரை பண்ணதுனால தான் நம்ம இந்த ரெஸ்பான்ஸை கொடுத்தோம். அண்ட் இன்னைக்கு 12 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க போது 2 நாட்டு டிஜிஎம்ஓ, அதாவது மிலிட்டரி ஆபரேஷன்ஸோட டைரக்டர் ஜெனரல்ஸ் மத்தியில பேச்சுவார்த்தை நடக்க போது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அடுத்த மூவ் என்னன்னே தெரியும். அண்ட் நேத்து நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்மோட செக்யூரிட்டி போர்சஸ்லாம் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க. அவங்க நம்மள அடிக்க ட்ரை பண்ணாத வரைக்கும் நம்ம எதுவும் செய்ய போறது இல்ல. பட் அவங்க நம்ம அடிக்கிறது இல்ல. அடிக்க ட்ரை பண்ணாலே நாம திரும்பி பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதோட விளைவு மோசமா இருக்கும்ன்றத பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே தெரிவிச்சிருக்காங்க. We have earlier today sent another hotline message to my counterpart highlighting these violations of the understanding between the DGMOs on the 10th of May and our firm and clear intent to respond to these fiercely and punitively, if repeated tonight, subsequently or later. In this regard, I must inform all of you that the Chief of Army Staff has earlier today conducted a security review and has granted full authority to our army commanders for counter actions in the kinetic domain in case of any violation by Pakistan. நம்ம என்ன இன்டென்ட்டோட இந்த ஆபரேஷனை ஆரம்பிச்சோமோ அதை செஞ்சுட்டதாகவும் அறிவிச்சிருக்காங்க.